நியூஸ் 7 தமிழின் காலை 7 மணி செய்தியின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். விழுப்புரம் அருகே சொத்துக்காக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை உறவினர்களை கொலை செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சென்னை நெடுஞ்சாலையில் வசித்து வருபவர் ஜோசப் ரத்தினகுமார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவருக்கும் இவரது உறவினர்களான கருணாபுரத்தை சேர்ந்த பெஞ்சமின் குடும்பத்தினருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஜோசப் ரத்தினகுமாரின் மனைவி மற்றும் மகன் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு மேட்டுப்பாளையம் சென்றுள்ளனர். இந்நிலையில் பெஞ்சமின் மகன்கள் இளையராஜா, அறிவழகன், ஜோசப் செல்வகுமார் ஆகியோர் வீட்டில் தனியாக இருந்த ஜோசப் ரத்தினகுமாரை கடத்த முடிவு செய்தனர். நன்றாக மது அருந்திவிட்டு குடிபோதையில் தங்களுடைய நண்பர்கள் செந்தில்குமார் மற்றும் நித்திராஜ் ஆகியோருடன் ஜோசப் ரத்தினகுமார் வீட்டிற்கு சென்ற இளையராஜா, அறிவழகன், செல்வகுமார் ஆகியோர் அவரை ஆட்டோவில் கடத்தி சென்று கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் அவர் ஆட்டோவிலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த அவர்கள் ஜோசப் ரத்தினகுமாரின் உடலை நிர்வாணப்படுத்தி சிறு துணிகூட இல்லாமல் அவரது வீட்டின் முன்பு தூக்கி வீசிவிட்டு சென்றனர். இதை கண்ட ஜோசப் வீட்டின் எதிரே வசிக்கும் தனியார் கம்பெனி காவலாளி ஜோசப்பின் மனைவிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜோசப் ரத்தினகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டிப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்தனர். வெள்ளிக்கிழமை நைட்டு நானும் என் பையனும் ஊருக்கு போயிட்டோம். என் கணவர் தனியாக தான் இருந்தார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி உங்கள் வீட்டுக்கார யாரோ அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்ட்டு நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து நான் கள்ளக்குறிச்சி வரப்போ எனக்கு மணி 9 ஆயிடுச்சு. அவருக்கு எப்போ இறந்தாருன்னு எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. காவல்துறையினரின் துரித விசாரணையில் நித்திராஜ் என்பவரை சம்பவத்தன்றே கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அறிவழகன் மற்றும் செந்தில் ஆகியோர் தாமாகவே முன்வந்து விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மேலும் தலைமறைவாகியுள்ள 2 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜோசப் ரத்தினகுமார் கடத்தப்படும் போதே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவரது மனைவி புகார் அளித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விழுப்புரம் போய் அங்கே தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க. அவர் எப்போ இறந்தாரு என்னன்னு அதுவும் எனக்கு தெரியாது. இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்போ டாக்டர்ஸ் வந்து எனக்கு எப்போ அவங்க வந்து உடனே வைக்கவும் முடியாது. அப்படி என்னதாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா? போலீஸ் ஸ்டேஷன் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்களா? என்னங்க நியாயமாக இது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எதுக்காக நான் வாழணும், எதுக்காக இருக்கணும்? பொதுமக்கள் சமூக பிரச்சனைகளையும் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் சட்ட ரீதியாக மேற்கொள்ள அடிப்படை கல்விகளை மேம்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் இதை எப்படி அணுகலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அடிப்படை கல்வி தான். ஏன் அப்படின்னா ஆங்கிலேயன் கொடுத்த அந்த மவுண்ட் பேட்டன் கொடுத்த அதே கல்வி முறை இன்றைக்கும் போதிக்கப்படுது. அதுவும் மிக முக்கியமாக தற்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறையில் நீதி போதனை வகுப்பு மிகவும் குறைவாக இருக்குது. அந்த நீதி போதனை கிளாஸே இல்லாதால தான் இந்த குடும்ப சீரழிவுகள் ஏற்படுது. சினிமா பாணியில் ஆட்டோவில் ஏற்றிச் சென்று அடித்து கொலை செய்த சம்பவம் கள்ளக்குறிச்சி பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. கடலூர் அருகே ஓட்டுநரை தாக்கிவிட்டு காரை கடத்திய மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரத்தை அடுத்த பையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக். வாடகைக்கு கார் ஓட்டி வந்த இவர் கடந்த 3ஆம் தேதி தன் குடும்பத்தினருடன் சென்னையில் துணிக்கடைக்கு துணி எடுக்க சென்றிருக்கிறார். அப்போது 6 நபர்கள் வேளாங்கண்ணி கோவிலுக்கு போக காரை வாடகைக்கு கேட்டுள்ளனர். அப்போது அசோக் தான் இப்போது வேறொரு சவாரியில் இருப்பதாக கூறியதும் அசோக்கின் கைபேசி எண்ணை வாங்கி சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் மறுநாள் அதிகாலையில் தாங்கள் தாம்பரத்திலிருந்து புறப்பட தயாராக உள்ளோம் என்று கூறி அசோக்கை அழைத்துள்ளனர். இதனையடுத்து அசோக் 6 பேரையும் தன் சைலோ காரில் ஏற்றிக்கொண்டு வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புறப்பட்டுள்ளார். நான் ஒரு 6 பேர் வண்டலூர்லேருந்து சவாரி கேட்டாங்க. வேளாங்கண்ணி போனோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை நான் வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வேறு வண்டி கிடைக்கலங்க, கொஞ்சம் வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி போயிட்டு உடனே வந்துடலாம், மொட்டை வச்சுட்டு உடனே வந்துடலாம்னு சொன்னாங்க.
சரி நான் என்ன பண்ண, சரி நான் ஒத்துக்கணும். நான் காலை 5 மணி அளவில் கடலூரை அடுத்த ஆலப்பாக்கம் பகுதி வரும்போது காரில் இருந்தவர்கள் சிறுநீர் கழிக்க காரை நிறுத்துமாறு கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அசோக் காரை நிறுத்தியதும் தங்களிடம் இருந்த கம்பியால் அசோக்கை தலையில் தாக்கிவிட்டு 12 லட்சம் மதிப்புள்ள காரை கடத்தி சென்றனர். இறங்கி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, யூரின் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நிப்பாட்டணும். நான் நிப்பாட்டின உடனே என்ன சொன்னாங்க, கையை பிடிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து கையை பிடிச்சிட்ட உடனே ராடால் வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி எட்ட போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் 6 பேர் சேர்ந்துட்டாங்க. 6 பேரும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ராடால் அடிச்சுட்டு முதுகெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் கை காலெல்லாம் கட்டிட்டாங்க, வாயெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதர்கேட்டுமேட்டு கத்தியில் கையில் கத்தி வச்சிட்டாங்க. நீ கத்தனவனை அறுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடித்தாங்க. ஃபுல்லாக அடித்து போட்டு நான் செத்து போயிட்டு நான் போயிட்டாங்க அவங்க வண்டி எடுத்துகிட்டு. தலையில் பலத்த காயமடைந்த அசோக் சாலையிலேயே ரத்தத்துடன் மயங்கி கிடந்தார். இதனை கண்ட அவ்வழியே சென்றவர்கள் அவரை கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஓட்டுநர் அசோக்கிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்துள்ளனர். அப்போது அசோக் காரில் வந்த ஒரு நபரின் கைபேசி எண்ணை காவல்துறையிடம் அளித்துள்ளார். அந்த எண் சிம் கார்டு பொருத்தப்பட்டிருந்த செல்போனின் IMEI நம்பரை வைத்து காவல்துறையினர் விசாரணையை துவங்கினர். மேலும் காரில் வந்தவர்கள் பேசிக்கொண்டு வந்ததை பார்க்கும்போது அவர்கள் மதுரை, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று அசோக் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் புதுச்சத்திரம் காவல்துறையினர் கடலூர் மாவட்ட டெல்டா காவல்துறையினர் உதவியுடன் கடத்தல்காரர்களை தேடத் தொடங்கினர். செல்போனின் IMEI நம்பரை கொண்டு தூத்துக்குடி நகர் பகுதியைச் சேர்ந்த சரத்பாபு குமார் மற்றும் பிரபு ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த காரையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் விசாரணை நடத்தினார். பிடிபட்ட இருவர் மீதும் 5 கடத்தல் வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இக்கடத்தலில் தொடர்புடைய மேலும் 4 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வழிப்பறியில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. நாங்கள் அவர்களை இந்த 2 நபர்கள் பிரபு மற்றும் சரத்பாபு குமார் என்ற 2 நபர்களை கைது செய்து சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ஜைலோ காரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவர். மீதி இருக்கக்கூடிய 4 நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். இந்த வாகனம் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜெயலோ வாகனம் அசோக் என்பவர்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுப்பதற்காக நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து புகார் அளித்த சில தினங்களிலேயே காரை மீட்டுக் கொடுத்த காவல்துறையினருக்கு அசோக் நன்றி தெரிவித்தார். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். சிவகங்கை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் 300 கிலோ சர்க்கரை உட்பட பல்வேறு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ளது நாச்சியார்புரம். இவ்வூரில் இயங்கி வந்த நியாய விலைக் கடையில் நள்ளிரவு அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டை உடைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 227 கிலோ சர்க்கரை, 51 பாக்கெட் பாமாயில் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். அதேபோல் இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள ரணசிங்கபுரத்தில் உள்ள நியாய விலைக் கடையிலும் பூட்டை உடைத்து 100 கிலோ சர்க்கரை, 50 கிலோ கோதுமையையும் திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டு குறித்து இரு கடையின் பொறுப்பாளர்கள் நாச்சியார்புரம் மற்றும் திருப்பத்தூர் காவல் நிலையங்களில் புகார் அளித்ததன் அடிப்படையில் நியாய விலைக் கடையில் பொருட்களை திருடி சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் அருகே 19 வயது இளைஞர் தலையை துண்டித்து தமிழக எல்லையான ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் தலையை வீசி சென்ற சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் குடியிருப்பு பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சுவேதன். இவர் இரவு பாகூர் ஏரிக்கரையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே காலிமனையில் மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அவரது தலையை துண்டித்த கொள்ளையாளிகள் தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தின் வாசலில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து சுவேதன் படுகொலை செய்யப்பட்டது குறித்து பாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சுவேதன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த பாகூர் காவல்துறையினர் CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொலை செய்த வினோத் என்பவரையும் அவரது கூட்டாளியான தாஸ் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் கொலையில் சம்பந்தப்பட்ட ஷர்மா என்ற குற்றவாளியையும் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேருந்தில் ஏறிய பெண்ணின் கழுத்தில் இருந்து 3 சவரன் தங்க நகை பறிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ராமசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி. இவர் வந்தவாசி புதிய பேருந்து நிலைய அணுகுசாலை அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் ராமசமுத்திரம் செல்வதற்காக பேருந்தில் ஏறி உள்ளார்.
பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் ஒருவர் மகாலட்சுமி கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச் செயினை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. உடனே மகாலட்சுமி சத்தமிட்டு பேருந்தை நிறுத்தி பார்த்தபோது அதற்குள் அந்த மர்ம நபர் மாயமானார். இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவரது புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிடைக்கல 10 மணி விஎம்க்கு வெயிட் பண்ணியிருந்தேன் சார். அவன் வந்து ஒரு அறியாத பையன் வந்து ஒரு 25 வயசு பையன் வந்து பஸ்ஸு வந்து ஏற நேரத்துக்கு நான் இவங்க 2 பேரும் என்ன கூட எங்கள் ஓரவத்தையும் எங்கள் சித்தியும் முன்னாடியே வந்து பஸ்ஸு சீட்டு பிடிக்க ஏறிட்டாங்க. நான் கொஞ்சம் நெரிச்சலாக எங்கே போனாலுமே நான் நெரிச்சலில் ரொம்ப ஏறவே மாட்டேன். கொஞ்சம் நெரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் குறுக்க கை வச்சுனா கைத்தை குறுக்கு விட்டு ஏற நேரத்துக்கு செயினை உள்ளே பின்னு போட்டு தான் வச்சுனேன். அப்படியே லைட்டாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே 2 படி ஏறின படி கீழே இறங்கினாக்கா செயினில் கத்தினேன். கோவையில் மர்மமான முறையில் பெண் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் மாதம்பட்டி சாலையில் அமைந்துள்ள இயேசு பண்ணை என்னும் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண் சடலம் ஒன்று இருந்துள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட பெண் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த குழந்தைவேலு என்பவரது மனைவியான ரேணுகா என்பதும் அவர் கோவை காந்தி பார்க் பகுதியில் உள்ள கவரிங் நகைக்கடையில் ஊழியராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணின் தலையில் அரிவாளால் வெட்டியும் கழுத்தை கத்தியால் அறுக்கப்பட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உடலின் அருகே இரத்த கரையுடனான கையுறை மற்றும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. மேலும் உயிரிழந்த பெண் மர்ம நபர்களால் கடத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காணாமல் போன மேற்கு வங்க தொழிலதிபர் விழுப்புரம் மாவட்டத்தில் அவரது தொழிற்சாலைக்கு பின்புறம் பிணமாக மீட்கப்பட்டார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்த தொழிலதிபர் விவேக் பிரசாத். இவர் தமிழக பகுதியான பூந்துறையில் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி வெளியில் சென்ற விவேக் பிரசாத் காணாமல் போய்விட்டதாக அவரது மனைவி ஜெயந்தி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பூத்துறையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் நடக்கும் வளாகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விவேக் பிரசாத்தின் சடலம் இரத்த காயங்களுடன் கிடந்தது. இதற்கு பிறகு அவரது சடலத்தை ஆரோவில் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விவேக் பிரசாத்தின் உதவியாளராக இருந்த சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த பாபு என்பவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரித்து வருகின்றனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த கர்நாடக முன்னாள் கவுன்சிலரை 27 நாட்களுக்கு பிறகு தேடுதல் வேட்டைக்கு பிறகு தமிழகத்தில் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கமிஷன் அடிப்படையில் பழைய நோட்டுகளை மாற்றித் தருவதாக கூறி தன்னை ஏமாற்றிவிட்டதாக பெங்களூரைச் சேர்ந்த ஒருவர் கர்நாடக முன்னாள் கவுன்சிலர் பாம்ப் நாகா மீது புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் பெங்களூரு போலீசார் கடந்த மாதம் 14ஆம் தேதி பெங்களூரு ஸ்ரீராம்புரா பகுதியில் உள்ள பாம்ப் நாகா வீட்டை சோதனை செய்தனர். அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து நாகா தனது 2 மகன்களுடன் அங்கிருந்து தப்பி சென்றார். இந்த சூழலில் பெங்களூரு போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் நாகாவை தேடி வந்தனர். இந்த நிலையில் 27 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு பாம்ப் நாகா வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள பாம் ஹவுஸில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் உதவி ஆணையாளர் ரவிக்குமார் தலைமையிலான போலீசார் நாகராஜை கைது செய்தனர். இவருடன் சேர்த்து மகன்கள் காந்தி மற்றும் சாஸ்திரி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆணவ கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டிய பெற்றோரிடமிருந்து தங்களை காப்பாற்ற கூறி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சம் அடைந்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு டிகாசா சாலையைச் சேர்ந்தவர் டோம்னிக். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தனது உறவுக்கார பெண்ணான விண்ணரசி என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. டோம்னிக் குடும்பம் ஏழ்மை நிலையில் உள்ளதால் விண்ணரசி வீட்டில் இவர்களது காதலை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விண்ணரசியை அவரது தாய் மற்றும் சகோதரர் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டோம்னிக் மற்றும் விண்ணரசி வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். இதனை அறிந்த வழக்கறிஞரான விண்ணரசியின் சகோதரர் மற்றும் தாயார் இருவரையும் கொலை செய்ய அடியாட்களுடன் தேடி வருவதாகவும் தன்னை ஆணவ கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் கூறிய காதல் ஜோடிகள் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இது தொடர்பாக இருவருக்கும் பாதுகாப்பு தருவதாக கூறி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தீயணைப்புத்துறை அலுவலரை கத்தியால் குத்திய கல்லூரி மாணவனை எடப்பாடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அம்மன் நகரில் கணவனை விட்டு பிரிந்த லதா என்ற பெண் தனது மகளுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் தீயணைப்பு வீரர் சேட்டு என்பவர் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தனியார் கல்லூரி மாணவன் சூர்யா சேட்டுவின் வயிற்றிலும் கண் புருவத்திலும் திடீரென கத்தியால் குத்தினார். உடனே சுதாரித்துக் கொண்ட சேட்டு சூர்யாவை தாக்கி எடப்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவன் சூர்யாவை கைது செய்து சங்ககிரி நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் லதாவின் மகளை சூர்யா காதலித்து வந்ததாகவும் இதனால் மோதல் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இதுகுறித்து எடப்பாடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் இருந்து கடலூருக்கு நூதன முறையில் சாராயம் கடத்திய இருவரை கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவையில் இருந்து கடலூருக்கு கடத்தி வரப்படும் மதுக்களை தடுப்பதற்காக கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் வழக்கம் போல் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி வந்த ஆட்டோவை சோதனை செய்தனர். ஆட்டோவில் இருந்த அரிசி மூட்டைகளுக்குள் சாராய பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 4 மூட்டையில் இருந்த 500 சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் அவற்றை கடத்தி வந்த புதுப்பாளையத்தைச் சேர்ந்த மாதவன் மற்றும் பாதிரிக்குப்பத்தைச் சேர்ந்த அஞ்சலாட்சி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவையில் திருப்பூர் பனியன் கம்பெனி அதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 1.75 லட்சம் பணை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டன. கோவை நஞ்சுண்டாபுரம் ரோட்டில் உள்ள பார்சன் குடியிருப்பில் வசிக்கும் திருப்பூர் பனியன் தொழிலதிபர் சிவானந்த் இவர் மனைவி வெளியூர் சென்றுள்ளதை அடுத்து இவர் திருப்பூரில் இருந்து காலை தனது வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த சுமார் 30 சவரன் தங்க நகை மற்றும் 1,75,000 ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர் ராமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகளை தற்போது போலீசார் வெளியிட்டுள்ளனர். மேலும் கொள்ளை சம்பவத்தில் வட மாநிலத்தவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தேனியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் பணிபுரிந்த 3 பேரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்த ஜாகிர் என்பவர் கட்டிட ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருகிறார். அவரிடம் தேனியைச் சேர்ந்த தங்கராஜ், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த தர்மதுரை உள்ளிட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் காலை வழக்கம் போல பணிகளை பார்வையிட வந்த ஜாகிர் தங்கராஜ் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து ஆம்புலன்ஸுக்கு அழைத்துள்ளார். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்கராஜை பரிசோதித்த போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. மேலும் அவருடன் தங்கியிருந்த தர்மதுரை மாயமாகியுள்ளதை அடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் தங்கராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கொலை தொடர்பாக ஒப்பந்ததாரர் ஜாகிர் மற்றும் தங்கராஜுடன் பணியாற்றிய 2 தொழிலாளர்கள் உள்பட 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் தலைமறைவாகியுள்ள தர்மதுரையையும் தேடி வருகின்றனர். தேனியிலேருந்து வந்திருக்கா அப்படி வேலைக்கு 25 டேஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்க. தங்கவேலு பேர் அவருது. தர்மதுரன் சொல்லிட்டு இன்னொரு பையன் இருந்தால் அவன் 1 வீக்காக இருக்காங்க, ஒரு 10 டேஸ் இருக்கும். நேற்று செலவுக்கு காசு கொடுத்துச்சு புதன்கிழமைன்னு சொல்லிட்டு செலவு காசு கொடுத்தது நேற்று நைட்டு ஈவினிங் கொடுத்ததோ சரி, மார்னிங் வந்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நடந்திருந்தது, சம்பவம் நடந்திருந்ததுங்க. 108க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். 108 வந்து பார்த்தாங்க, பல்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸ் வந்து இப்போது பார்த்துட்ருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.